வெள்ளை சோளத்தை டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நான் இந்த டைம் கேரளா கொண்டு வரதுக்காக ஊர்லேருந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன். வெள்ளை சோளத்தை கொஞ்சமாக உரலில் போட்டு இடிக்கிறப்பவே லைட்டாக தண்ணி தெளித்து இடிக்கிறப்போ அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்படியே அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் புடைச்சோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி நான் அரிசி எதுவுமே யூஸ் பண்ணாமல், அதாவது இட்லி அரிசி, பொன்னி அரிசி, பச்சரிசி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் 1 டம்ளர் வெள்ளை சோளம், 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் குதிரைவாளி. நீங்கள் குதிரைவாளி அரிசிக்கு பதிலாக வரகு, தெனை, சாமை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டம்ளருக்கு 3/4 டம்ளர் உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சுட்டேன். அதாவது அரிசி, கம்பு, சோளம் இதெல்லாம் தனியாகவும், உளுந்தும் வெந்தயம் இது ரெண்டையும் தனியாகவும் ஊற வச்சாச்சு. அரைக்கும் போதையும் தனித்தனியாக தான் அரைச்சிக்கிட்டேன். அப்படி அரைக்கிறப்ப மாவு இன்னும் கொஞ்சம் பொது நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ மாவு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை போட்டு அரைச்சி நம்ம தோசை சுட்டு பார்த்தோம் அப்படின்னா சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோட்டத்தில் போட்டிருக்கிறதுனால வீட்டிலேருந்து இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்போஸ் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணியே அவங்க விற்றுட்ருக்காங்க, அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் ரொம்ப ஹெல்த்தியானது வெள்ளை சோளம், கம்பு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறதும் கூட. அப்படி இருக்கிறப்போ வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாவை ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கம்மியான குவான்டிட்டியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் புளிச்சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கனவா மீன் குழம்பு வச்சுருந்தோம், அந்த ரோஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம். அதவே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.